அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்ட மேல்நிலைப் பள்ளிகள் திமுக ஆட்சியில் மூடப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சியை கடுமையாக சாடினார். அதிமுக ஆட்சியின் திட்டங்களை பட்டியலிட்ட அவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் குறித்தும் வாக்குறுதி அளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்ட மேல்நிலைப் பள்ளிகள் திமுக ஆட்சியில் மூடப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். திமுக ஆட்சி கல்வி வளர்ந்தது, திமுக ஆட்சி கல்வி இன்றைக்கு படுபாதாளத்தில் போயிட்டு இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மேல்நிலை பள்ளிகள்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க. 200 பள்ளிகளை மூடிட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம், திமுக ஆட்சியில் பள்ளிகளை மூடுறாங்க. இதுவா இந்த ஆட்சி அந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய போகுது? செய்யுமா? ஏங்க படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்க என்பதற்காக நாங்கள் மேல்நிலை பள்ளி திறந்தா சட்டமன்றத்தில் பேசுகிறார் கல்வி அமைச்சர், நீங்கள் நிறைய திறந்துட்டு போயிட்டீங்க, அதனால் எங்களால் நடத்த முடியல, அதனால் மூடிட்டுங்கிறார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? நம்முடைய ஏழை எளிய குழந்தைகள் அந்த பகுதியிலேயே மேல்நிலை பள்ளியிலே படித்து உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் மேல்நிலை பள்ளி திறந்தா திமுக ஆட்சியில் மேல்நிலை பள்ளியை மூடுறாங்க.